சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சந்திரன் ஆரம்பத்துல 4ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்ப வயசுக்கு தக்கன பலன் சொல்லணும். கல்வியில சரியில்லாம இருக்கீங்களா, நாள்ல ஒரு ஒளி வருதுல. இந்த வாரம் தனித்தனியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கிரகங்களோட செயல் தான். தாய், கல்வி, அது சிறு வயசுல உள்ளவங்களுக்கு தாய், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிச்சம் வரும். தாயாருடைய நலங்கள் பாதிக்கப்படுறது உங்க ஜாதகத்துல இருக்கணும். எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க. தசாபுத்திகள் முக்கியம். தசாபுத்திகள் வழியாத்தான் கோல்சாரம் செயல்படும். அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகங்கள்ல இதுதான் எல்லாமே தலை தூக்கி நடக்கும். இந்த அமைப்புலதான் கோல்சாரம் அவசியம் சொல்லணும். கண்டிப்பா முறையில 4ஆம் இடம் செழிக்கும். தாய் நலன், தன் சுகம், படிப்பு எல்லாமே சிறப்பா இருக்குங்க. 12ஆம் தேதியில இருந்து 5ஆம் இடத்துக்கு சந்திரன், ஒளியிழந்த சந்திரனா இருந்தா கூட குரு பார்வையில வராருங்க. 11ல சந்திரன் குரு இருக்காரு. 11-5 இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு. லாபங்கள் கிடைக்கும். மூத்தனுடைய சகாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் வார இறுதியில 6ஆம் இடத்துக்கு போறாரு. வேலை ஸ்தானம் தான். அது ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு, ஏன்னா பல அமைப்புகளை கொண்ட ஜாதகர்கள் இருக்காங்கல்ல, பல விதங்கள் இருக்குல்ல. 12 பாவமே நமக்கு அவசியம் தானே. 6ஆம் இடத்துல ஒரு வெளிச்சம் வருதுன்னு அர்த்தங்க. சரி, 8ல சனி இருக்கு. இது வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜூன் மாதம் முதல் 2ஆம் தேதியில இருந்து குரு அப்படியே உச்ச குருவாக, குரு இருக்கிறாங்க, அவருக்கு எவ்வளவு சத்து இருக்குன்னு பார்க்கணும். உச்ச குருவாக 8ஆம் இடத்து சனியை பார்க்கும் பொழுது அஷ்டம சனி 2027 6வது மாசம் சுமார் அப்படி வருவார். அது வரைக்கும் இருப்பாரு. அந்த நாள் வரைக்குமே குரு பார்த்துட்டு இருப்பாரு. இது எப்போவாது நிகழும். ஒவ்வொரு வருஷமும் நடக்காது. ஒவ்வொரு அஷ்டம சனியும் இப்படி வராது. எப்போவாது ஒரு நடந்து இந்த மாதிரி அமைப்பு வரும். அதுக்கு முன்னோடியாவே இப்ப சுக்கிரன் சுகப்படுத்துறாரு. இப்ப நோய் சம்பந்தமான தசாபுத்தி நடக்கக்கூடிய ஆண் பெண் சிம்ம ராசிக்காரங்களுக்கு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வகையிலும் என்ன நோய்ங்கிறது இருக்கு, எல்லாமே இல்ல. அப்படி நோய் இல்லையா, மனச்சங்கடம் இருக்கும். சனிதான் அவங்களுக்கு இந்த சுக்கிரன் சுபப்படுத்துறாரு. இப்பவே குரு பயிற்சி வரப்போகுது. அதுக்கு முன்னோட்டமாவே சுக்கிரனை சுபப்படுத்துறாரு. நல்லா பாருங்க. மார்ச் அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். கண்டிப்பா சிம்ம ராசிக்கு ஒரு விடிவு காலம்னு சொல்லிடுறாங்க.